Hi everyone. சவுதியில் பணியாற்றும் கணவனை சந்திப்பதற்காக மனைவியும் தந்தையை சந்திப்பதற்காக பிள்ளைகளும் செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த தகவல் தமது தந்தை விபத்திலே சிக்கிவிட்டார் என்ற தகவலே விமான நிலையத்தில் வைத்து அந்த குடும்பத்திற்கு கிடைத்தது. இறுதியிலே குறிப்பிட்ட நபர் உயிரிழந்திருந்தார். திரைப்படங்களில் இடம்பெறுவதை போன்று இந்த மிக பெரும் சோகமான சம்பவம் சவுதி அரேபியாவில் ரியாத் நகரிலே இடம்பெற்றிருந்தது. குறிப்பிட்ட ரிஃபாத் மௌலவி அனுராதபுரம் மாவட்டம் பலலுவ திகந்தியாய பிரதேசத்தை சேர்ந்தவர். சமூக சேவை செயற்பாடுகள் என்றாலே முன்னின்று செயற்படக்கூடிய ஒருவராகவும் பண உதவிகள் வழங்குவதிலே முதலாளாக முன்னிருந்து செயற்படக்கூடிய ஒருவராகவும் ரிஃபாத் மௌலவி காணப்பட்ட நிலையில் நல்லவர்களை இறைவன் விரைவிலே அழைத்துக் கொள்வான் என்பதை போன்று 40 வயதுகளை உடைய ரிஃபாத் மௌலவி சவுதியிலே உயிரிழந்திருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அனுராதபுரம் மாவட்டம் பலலுவை திகந்தியாய பிரதேசத்தை சேர்ந்த ரிஃபாத் மௌலவி என்பவர் 2 நாட்களுக்கு முன்னர் சவுதி அரேபியா ரியாத் நகரிலே விபத்து ஒன்றிலே சிக்கிய நிலையில் உயிரிழந்திருந்தார். இவருடைய இந்த திடீர் மரணம் அவருடைய குடும்பத்தை மாத்திரமன்றி அந்த பிரதேசத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருந்தது. அவருடைய பிள்ளைகள், மனைவி அவர் இருக்கும் சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற நிலையில் அவர்களுக்கு இறுதியாக கிடைத்த தகவல் தமது தந்தை சவுதி அரேபியாவிலே விபத்திலே சிக்கிவிட்டார் என்ற தகவலே அவர்களுக்கு கிடைத்தது. அந்த சோகமான தகவல்களுடன் இவர்கள் வீடு திரும்பியிருந்தனர். என்றாலும் இறுதியாக மனதை உலுக்கும் செய்தியாக அவருடைய உயிரிழப்பு செய்தியை குடும்பத்தினருக்கும் ஊர் மக்களுக்கும் கிடைத்தது. இவ்வாறு 40 வயதுகளை உடைய ரிஃபாத் மௌலவி அவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இதன் பின்னர் இவருடைய ஜனாசா கடமைகளை சவுதியிலே நிறைவேற்றுவதற்காக குடும்பத்தினரும் உறவினர்களும் தீர்மானித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அவருடைய மனைவி, பிள்ளைகளும் தற்பொழுது சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ளனர். மிகச்சிறந்த மனிதராகவும் மனித நேயமிக்க மனிதராகவும் காணப்பட்ட ரிஃபாத் மௌலவி அவர்கள் பலலுவ திகந்தியாவ பிரதேசத்திலே நடைபெறும் அனைத்து நல்ல செயற்பாடுகளிலும் கல்வி செயற்பாடுகளிலும் முன்னின்று செயற்படுத்தக்கூடியவராகவும் தன்னால் முடியுமான பண உதவிகளை வழங்கி அனைத்து செயற்பாடுகளுக்கும் உதவக்கூடிய ஒரு நல்லுள்ளம் கொண்டவராகவும் இவர் காணப்படுகின்றார். அதே போன்று சவுதி அரேபியாவிற்கு செல்லும் தனது ஊர் பிரதேசத்தை சேர்ந்த அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாமனிதராக இவர் காணப்பட்டிருந்தார். என்றாலும் நல்லவர்களை இறைவன் விரைவிலே அழைத்துக் கொள்வான் என்பதை போன்று இவருடைய உயிரிழப்பும் ஏற்பட்டிருந்தது. எனவே ஒவ்வொருவருடைய உயிரிழப்பும் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். அடுத்த நிமிடமும் நாமும் உயிரிழக்கலாம், இந்த உலகை விட்டு பிரியலாம். அதற்கு முன்னர் இந்த வாழும் உலகிலே இந்த சிறிய காலத்திலே யாருக்கும் எந்தவித அநீதிகளும் இழைக்காமல் எவருடனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நல்ல மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். மதத்திற்காக, இனத்திற்காக, சிறிய பிரச்சனைகளுக்காக, மொழிக்காக, அரசியலுக்காக என ஒவ்வொரு விடயங்களிலும் முரண்படக்கூடிய சமூகமாக மனித சமூகம் காணப்படுகின்றது. எனவே உயிரிழப்புகள் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். அதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக ரிஃபாத் மௌலவி அவர்களின் உயிரிழப்பு காணப்படுகின்றது. எனவே இவரை பிரிந்துள்ள இவர்களுடைய குடும்பத்திற்கும் ஊர் மக்களுக்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. அதே போன்று உயிரிழந்த ரிஃபாத் மௌலவி அவர்களை இறைவன் பொருந்திக் கொள்வானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.